கரெக்டா வந்துரும். JRE நன்றது Java Runtime Environment. It contains predefined files and library. JVM நன்றது ஒரு virtual machine. Virtualனா என்ன? உங்க கண்ணுக்கே தெரியாது பாத்தீங்களா? ஆமா. அதுதான் virtual machine. உங்க கண்ணுக்கே தெரியாது. அது மெமரி அலோகேஷனுக்காக யூஸ் பண்றது. அது உங்க கண்ணுக்கே உங்களால பார்க்கவே முடியாது. நான் இங்க JREன்னு உங்க கண்ணுக்கு காட்டினேன். ஆனா JVMன்னு காட்டினேன்னா காட்டியிருக்க மாட்டேன். கரெக்டா? அண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாயிண்ட் சொன்னேன். இது மாதிரி C++ல வர எரர் காட்டாது. அவுட்புட் ரன் பண்ணும்போது தான் எரர் காட்டும். வேற ஜாவா வந்து நம்மளுக்கு எரர் காட்டும். கரெக்டா? ஹலோ. ஆமா, எரர் காட்டும். யா. அண்ட் C++க்கு ஹெடர் ஃபைல் முக்கியம். ஆனா ஜாவாக்கு ஹெடர் ஃபைலே முக்கியம் இல்லை. ஏன்னா JREனால. ஏன் JREனால? JRE கிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. நம்ம C++ல போனீங்கன்னா நீங்க ஆஷ் இன்க்ளூட் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ஆனா JREல நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெடர் ஃபைல்ஸே தேவைப்படல. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கம்பைலர் இன்டர்பிரேட்டர்ன்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் நீங்க மியூட்டுக்காச்சும் போயிடுங்க. எனக்கு கேக்குது. ஓகே. உங்களுக்கு என்ன क्वेश्चन இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகே. உங்களை நான் என்ன क्वेश्चन கேட்டாலும் நீங்க அன்மியூட் பண்ணணும். ஓகே. யா. So JDK நன்றது என்ன? Java Development Kit. If run any application, we need JDK have to be installed. ஓகேங்களா? Okay, fine. So Java Runtime Environment now, it is a predefined class and library. Okay. Java Virtual Machine, it is used to allocate the memory. இதுதான் மெமரி அலோகேஷன், எக்ஸிகியூஷன், இதுதான் எல்லாமே பண்ணும். இது வர்ச்சுவல் மெஷின் உங்க கண்ணால பார்க்க முடியாது. ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பைலர் இன்டர்பிரேட்டர் பார்க்க போறோம். அண்ட் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். JVM இருக்கு பாத்தீங்களா? JVM தான் ஹார்ட். ஓகே. ஸோ JVMன்றது ஹார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் JVM ஹார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இதுதான் மெமரி அலோகேஷனே பண்ணுது. உங்களுக்கு மெமரி அலோகேஷன் தான் மெயின். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் ஆஃப் மெமரி லொகேஷன் அண்ட் ப்ரொவைட்ஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம கம்பைலர் இன்டர்பிரேட்டர் பார்க்க போறோம். ஸோ JVMலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு இன்பில்ட்டா இருக்கும், கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர். ஓகேங்களா? ரெண்டு இருக்கும். கம்பைலர்னா என்னன்னா, நான் இப்ப இங்க பாருங்க ஒரு ஓப்பன் பிரேசஸ் போடுறேன். எனக்கு எரர் காட்டுதா? இது பேரு கம்பைல் டைம் எரர் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கும் போதே எனக்கு எரர் காட்டுதுன்னா இது கம்பைல் டைம் எரர். ஓகே. இது கம்பைல் டைம்ல காட்டும். ஆனா C++ கம்பைல் டைம்லயே காட்டாது. கரெக்டா? அது நம்ம ரன் பண்ணும்போது ரன் டைம்ல தான் நம்மளுக்கு எரர் காட்டும். ஓகே. சோ இது கம்பைல். இது பேரு கம்பைல் எரர். சோ என்னன்னா கம்பைலர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பைலர்னா என்னன்னா, நான் ஏதாவது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் இதெல்லாம் மிஸ் ஆச்சு, இல்லைன்னா இந்த செமிகாலன் மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா எனக்கு கம்பைல் டைம்லயே எரர் காட்டும். இது வந்து கம்பைலருடைய வேலை. இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணுனா, இட் வில் கன்வெர்ட் தி இன்புட் டு பைனரி அண்ட் தி இப்ப என்ன பண்ணும்னா கம்ப்யூட்டர் கிட்ட நான் ABC 1 2 3 பேசுறேன். ஆனா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா பைனரியில இருக்கும், 0 1ல தான் இருக்கும். சோ இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற இன்புட்டை எடுத்து பைனரியா சேஞ்ச் பண்ணும். அண்ட் கம்ப்யூட்டர் ரீட் பண்ணி ஒண்ணு கொடுக்கும் பாத்தீங்களா பைனரி, அது வந்து ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ்ல கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா, நான் கம்ப்யூட்டர் கிட்ட 10 20 நான் 10 + 20 கொடுப்பேன். அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா பைனரி கோடா மாத்தும். நான் தான் சொன்னேன்ல, பைனரி கோடா மாத்துச்சுன்னா தட் கேன் ரன் ஆன் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கரெக்ட்டுங்களா ராஜா? எஸ் மேம், எஸ் மேம். இல்ல நீங்க அன்மியூட்லயே இருங்க, பரவாயில்ல. சோ 10 + 20ன்றது நான் கொடுத்திருக்கேன்.
ப்ரோக்ராம் கிட்ட. அது வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா பைனரி கோடா மாத்தும் எனக்கு. ஓகேங்களா? பைனரி ஆர் பைட் கோடா மாத்தும். பைட் கோட் என்ன பண்ணும்? கேன் ரன் ஆன் எனி ஆப்பரேட்டிங் சிஸ்டம். கரெக்ட்டுங்களா? இது பைட் கோடா மாத்திட்டு எனக்கு ரிசல்ட் ஒண்ணு கொடுக்கும். அதுவும் பைட் கோட்லயே கொடுக்கும். அதை என்ன பண்ணும்? திரும்பி நம்ம ஹியூமன் ரீடபிள் ஃபார்மா 30ல கொடுக்கும். ஓகேங்களா? இன்டர்பிரேட்டருடைய வேலை பாத்தீங்கன்னா இட் வில் கன்வெர்ட் தி இன்புட் அண்ட் தி டு தி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அண்ட் தி ரிசல்ட் வில் பி கன்வெர்டட் டு தி ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். உங்களுக்கு புரியலனாலும் சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். எஸ் மேம். அது வந்து கம்பைலர் வந்து நம்ம வந்து ஆன் ஸ்பாட்ல வந்து எரர் வருதுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணும். இன்டர்ப்டர் வந்து நம்மளோட மிஷின் லாங்குவேஜுக்காக நம்ம கொடுக்குற இன்புட்டை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி பைனரி கூட அது வந்து கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு கொடுக்கும். அப்படிதானே? ஆமா, கரெக்ட். ஆனா இப்போ வந்து நீங்க வந்து உங்க வேர்டிங்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நான் எப்படி சொல்றேன், நீங்க எப்படி சொல்றீங்கன்றதும் இருக்கு. கரெக்டா? நான் சொல்றது வந்து நான் ஒரு ஐடி ஒரு எம்ப்ளாயி மாதிரியே சொல்றேன். நீங்க சொல்றது ஒரு ஸ்கூல் கிட்டு சொல்ற மாதிரி. ஐ நோ இப்பதான் உங்களுக்கு புதுசு. அதனால நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் இன்னொரு கிளாஸும் எடுக்கிறேன், இன்னொரு பேட்சும் எடுக்கிறேன். அவங்க கிட்டயும் நான் இதே தான் சொன்னேன். நான் சொல்ற வேர்ட்ஸை தான் நீங்க யூஸ் பண்ண கத்துக்கணும். ஓகே, ஓகே. சரி. சோ இப்போ நீங்க உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா ஓகே. பட் நீங்க படிக்க படிக்க நீங்க அந்த வேர்டிங்ஸாவே கத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே, ஃபைன். சோ கம்பைலர், இன்டர்பிரேட்டர் பார்த்தோம். கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டருடைய வேலை என்னன்னா மெஷின் லாங்குவேஜ்க்கு மாத்தும். ஓகே, கன்வெர்ட்ஸ் கோட் இன்டு மெஷின் லாங்குவேஜ் அண்ட் அந்த மெஷின் லாங்குவேஜ் வந்து திரும்பி நம்ம ஹியூமன் ரீடபிளா மாத்தி கொடுப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டூல்ஸ்னா ஐடி, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நம்ம கிட்ட கேட்பாங்க, நீங்க எந்த ஐடி யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. விச் இஸ் நீ எந்த என்விரான்மெண்ட் யூஸ் பண்றன்றது தான் அதோடைய மீனிங். இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஐடினா. ஓகேங்களா? ஐடினா நான் இப்ப வந்து ஜாவாவை நான் எக்லிப்ஸ்ன்ற இது பாருங்க, எக்லிப்ஸ் இது பேரு இருக்கு அது மேலேயே எக்லிப்ஸ். ஓகே, இது ஒரு என்விரான்மெண்ட். ராஜா இருக்கீங்க? எஸ் மேம். எஸ். எக்லிப்ஸ்ன்றது ஒரு என்விரான்மெண்ட். நான் வந்து அதுதான் யூஸ் பண்றேன். அந்த மாதிரி ஓகே. நோட்பேட் இருக்கு, நெட்பீன்ஸ் இருக்கு, எக்லிப்ஸ்ன்னு இருக்கு. ஆனா மோஸ்டா நம்ம எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்ப நான் ஏதாவது டைப் பண்ணாலே எனக்கு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். இது இது பாருங்க, சஜஷன்ஸ் கொடுக்கும். வேற நான் இப்ப நோட்பேட்ல கூட எழுதலாம். எனக்கு சஜஷன்ஸ் எதுவுமே இது கொடுக்காது. சோ எனக்கு எது யூசர் ஃப்ரெண்ட்லி? எக்லிப்ஸ். எக்லிப்ஸ் தான் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ மோஸ்டா நம்ம எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பெய்ட் டூல்லாம் இருக்கும். ஜே டெவலப்பர், ராடு, ஐபிஎம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெய்ட் டூல். யூஸ்வலாவே கம்பெனில பெய்ட் டூலே வாங்கவே மாட்டானுங்க. சப்போஸ் அது இது பேங்கிங் அந்த மாதிரி டொமைனா இருந்தா மட்டும்தான் வாங்குவாங்க. இல்லைன்னா பெய்ட் டொமைன் வாங்க மாட்டாங்க. நம்ம மோஸ்டா எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே. சோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? ஓகே, எஸ் மேம். யா. இப்போ நம்ம ஊப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? ஐ இதுனா ஐடினா வந்து நமக்கு வந்து எக்லிப்ஸ் வழியா நம்ம அதை யூஸ் பண்றப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து ஓகே, இது நீங்க வந்து காட்டும். நீங்க வந்து ஜாவாவை எதுல எழுதுறீங்க? ஜேடிகே. ஜேடிகேன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாதான் ரன் ஆர் டெவலப் பண்ண முடியும். ஆனா நான் எழுதுறது எல்லாம் ஒரு என்விரான்மெண்ட் வேணும்ல. நான் நோட் பேட்ல எழுத முடியாது, எக்லிப்ஸ்ல எழுதலாம். ஓகே. என்விரான்மெண்ட் நான் எதுல எழுதணும்ன்றது இது என்விரான்மெண்ட். எக்லிப்ஸ்ன்றது ஒரு என்விரான்மெண்ட் நான் எழுதுறதுக்கு. வேற ஜேடிகேன்றது இத ரன் பண்றதுக்கு. ஜாவான் இது பாருங்க, இந்த ஜாவா அப்ளிகேஷன் காட்டுறதுக்கே எனக்கு ஜேடிகே வேணும். ஒரு சாஃப்ட்வேர் அதுதான் ரன் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட என்விரான்மெண்ட் இருக்கு, ஆனா ஜேடிகே இல்லைன்னா ரன் ஆகாது. அதே உங்ககிட்ட ஜேடிகே இருக்கு, என்விரான்மெண்ட் இல்லைன்னா நீங்க எதுல எழுதுவீங்க? ஓகே, அது வந்து ஒரு என்வால்மெண்ட் பிளஸ் நோட் பேடு. இல்லைங்க, அது ஒரு என்விரான்மெண்ட்.
நோட் பேடுன்னா நம்ம சொல்லக்கூடாது. எக்லிப்ஸ்ன்றது ஒரு Eclipse என்விரான்மென்ட். environment. Okay. ஓகேங்களா? Okay. யா. சோ நெக்ஸ்ட் வந்து ஊப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட பார்க்க போறோம். ஊப்ஸ் என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? Yes. சோ ஆப்ஜெக்ட் நீங்க படிச்சிருப்பீங்க காலேஜ்ல, கரெக்ட்டா? Yes, sir. பட் உங்ககிட்ட ஞாபகம் இருக்காங்கன்னா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கே நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ஞாபகம் இல்ல. சோ ஊப்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊப்ஸ் உடைய அப்ரிவேஷன் தான் நான் இங்க சொன்னேன். ஓகேங்களா? ஊப்ஸ் Yes. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். It is a method of implementation in which program is organized as a collection of class, methods and objects. ஓகேங்களா? ஒரு பெயிண்ட் எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். இதுதான் ஊப்ஸ். ஓகேங்களா? ஊப்ஸ்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கிளாஸ், மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் இதோடைய மெயின். கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் இருக்கணும், மெத்தட்ஸ் இருக்கணும், ஆப்ஜெக்ட். அதுதான் ஊப்ஸ். சோ இது எல்லாமே ஸ்ட்ரக்சரா ஆர்கனைஸ் பண்றது தான் ஊப்ஸ் உடைய வேலை. ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸ்னு இருக்கும், கிளாஸ்னு இருக்கும், மெத்தட்னு இருக்கும், ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்றது தான் ஊப்ஸ் உடைய வேலை. இட் இஸ் a method of implementation in which programs are organized as collection of class, methods and object. ஓகேங்களா? Yes, ma'am. யா. என்னன்னு சொல்லுங்க. Oopsனா collection of method, class and object. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன கிளாஸ்ன்றது என்னன்னு பார்க்கலாம், மெத்தட்ன்றது என்னன்னு பார்க்கலாம், ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. ஓகேங்களா? ப்ராஜெக்ட், பேக்கேஜ், கிளாஸ், மெத்தட், ஆப்ஜெக்ட். இது 3 என்ன? Oops. ராஜா, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஆன்சர் பண்ணாதான் நானும் சீக்கிரமா பண்ண முடியும். நீங்க Okay. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாதான் நானும் இன்ட்ரெஸ்டா எடுக்க முடியும். Okay. ஓகேங்களா? Okay. Muteல இருந்துச்சு மேம். Okay. ஓ சாரி. Sorry. Okay. கிளாஸ், மெத்தட், ஆப்ஜெக்ட். சோ இப்போ ப்ராஜெக்ட், பேக்கேஜ்னா என்னன்னு பார்க்க போறோம். ப்ராஜெக்ட்ன்றது ஒரு நிமிஷம். நான் இப்போ ஒன்னு கிரியேட் பண்ண பாத்தீங்க, நியூ கொடுத்து எக்லிப்ஸ் நீங்க வந்து ஒரு யூடியூப் பார்த்தோ நீங்க ஜஸ்ட் எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் நீங்க எக்லிப்ஸ் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது ஒரு கிளாஸ். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா சொல்லுங்க, நாளைக்கு கிளாஸ்ல நம்ம ஒண்ணா உட்காந்து பண்ணலாம். ஓகேங்களா? Okay. சோ எக்லிப்ஸ்ல போயிட்டு நான் ஃபைல்ல போயிட்டு நியூ கொடுக்குறேன். நியூன்னு கொடுத்தா ஜாவா ப்ராஜெக்ட்னு வருதா? ஆமா. நான் அதை கிளிக் பண்றேன். ஜாவா ப்ராஜெக்ட். சோ ப்ராஜெக்ட்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் ஆஃப் தி ப்ராஜெக்ட். இப்போ நீங்க வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன? ஜாவா. கரெக்டா? ஜாவா. டைட்டில் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வந்து ஜாவா. நான் சும்மா வந்து ராஜா பேட்ச்னு போடுறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேட்சஸ் இருக்காங்க. சோ நான் ராஜா பேட்ச்னா எனக்கு ஞாபகம் வச்சுப்பேன். 1 செகண்ட், சாரி. Okay. Hello. Yes, ma'am. 1 செகண்ட். Okay. சோ நான் ராஜா பேட்ச்ன்றது என்ன? ஒரு டைட்டில் ஆஃப் தி ப்ராஜெக்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ எனக்கு நான் வந்து அமேசானுக்கு தான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய டைட்டில் என்னவா இருக்கும்னா அமேசான். கரெக்டா? ஆமா. இல்ல நான் ஒரு ஃபேஸ்புக்கு ஒர்க் பண்றேன்னா ஃபேஸ்புக் டைட்டில் நான் ஃபேஸ்புக்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பினிஷ் கொடுத்தா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்ன்றது ஒரு ப்ராஜெக்ட்.
இதுக்குள்ள என்ன இருக்கு? ஜேஆர் இருக்கு. ஜேஆர்ல என்ன இருக்கும் சொல்லுங்க? ஜேஆர்ன்றது லைப்ரரி. predefined ஜேவிஎம் இருக்கும். predefined files and library இருக்கும் ஜேஆர்இ. predefined files சிஸ்டம் and லைப்ரரி. யா, okay. ஜஸ்ட் லைப்ரரி. இதுக்குள்ள இருந்துதான் நம்மளுக்கு இங்க சஜஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு? சும்மா நான் கொடுத்தா எனக்கு சஜஷன்ஸ் வருது இல்ல, இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இந்த லைப்ரரியில இருந்து தான் வரும். இப்ப நான் வந்து ஃபேஸ்புக்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கேன். சோ நான் ஃபேஸ்புக்னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன்? Facebook ப்ராஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ப்ராஜெக்ட் கிரியேட். நெக்ஸ்ட் பேக்கேஜ்னு ஒன்னு இருக்கு. பேக்கேஜ்னா என்னன்னா ஃபோல்டர். ஓகேங்களா? இப்போ ஏன் நான் இவ்ளோ ஏங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து அமேசானே எடுத்துக்கிறேன். அமேசான் தான் என்னுடைய ப்ராஜெக்ட். அமேசான் பேஜ்க்கே போறோம். ஓகேவா? நான் அமேசான் பேஜ்க்கு போயிட்டேன்னா, இப்ப அமேசான் பேஜ் எனக்கு என்னன்னா, நான் அமேசான்ன்றது என்னுடைய டைட்டில் ப்ராஜெக்ட். கரெக்டா? அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, நான் வந்து இங்க மென்ஸ் வேர் இருக்கு. இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் பேக்கேஜஸ் சொல்றேன்னா, நான் ஒரு கஸ்டமர், நான் இங்க போயிட்டு எனக்கு விமென்ஸ் வேர் தான் வேணும். ஓகேங்களா? நான் போயிட்டு இங்க போனா எனக்கு சர்ச் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இங்க போய் கிளிக் பண்ணா எனக்கு இப்படி வரவும் வராது. இங்க வருது பாத்தீங்களா, விமென்ஸ் ஃபேஷன் வருது இல்ல, இது எனக்கு வராது. ஜஸ்ட் லைக் தட் இங்க அப்படியே வரும். இங்க எப்படி எல்லாமே எனக்கு வர மாதிரி எனக்கு அப்படியே வரும். இதோ இந்த மாதிரியே வரும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே வருது. எனக்கு ஒரு கஸ்டமரா எனக்கு எவ்வளவு இரிட்டேட்டடா இருக்கும். ஒரு விமென்ஸ் ஃபேஷன், ஆனா எனக்கு அங்க டிவியும் வருது, வாட்சும் வருது, எனக்கு இப்போ இங்க ட்ரெஸ்ஸும் வருது, இங்க ஃபெவிக்விக்கும் வருது, எனக்கு மாடமும் வருது. எனக்கு தேடுறது நான் என்ன? விமென்ஸ் ஃபேஷன். கரெக்ட்டுங்களா? அதனால இது எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு தானே இதை கொடுத்திருக்காங்க. நான் பாட்டுக்கு போயிட்டு விமென்ஸ் ஃபேஷன் கிளிக் பண்ணிட்டா, அது பாருங்க வெஸ்டர்னா, எத்னிக்கா, டாப் பிராண்ட்ஸா, வாட்சஸா எவ்வளவு வருது. சோ இதெல்லாம் என்னன்னா ஒரு ஃபோல்டர்ஸ். நம்ம ECU ஃபோல்டர்ஸ். கரெக்டா? சோ அமேசான்ன்றது ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் ஃபோல்டர்ஸ் தேவைப்படும். இப்ப நீங்க வந்து நான் ஆல் கொடுக்குறேன். ஒரே நிமிஷம். இப்போ நான் வந்து ஏசியை தான் தேட போறேன். ஆனா எனக்கு ஃப்ரிட்ஜும் வந்துட்டாங்க. நான் ஏசி மட்டும் தானே தேட பாக்குறேன். எனக்கு ஃப்ரிட்ஜ் வருது, எல்லாமே வருது. அப்படின்னு போது இதோ கிச்சன் அப்ளையன்சஸ் போறேன். எனக்கு மிக்ஸி மட்டும் வேணும். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா வேற என்னென்னமோ வருது. எனக்கு இரிட்டேட்டடா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதுக்குதான் நம்ம இந்த ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்றோம். இன்னொரு ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து Facebook தான் வச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. Facebook தான் என் ப்ராஜெக்ட். கரெக்டா? ஆமா. இப்ப Facebookல வந்து எனக்கு லாகின் பேஜ்னு ஒண்ணு இருக்கும், ஹோம் பேஜ்னு ஒண்ணு இருக்கும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். கரெக்டா? போஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு பேக்கேஜஸா நான் கன்சிடர் பண்ணிக்கலாமா? லாகின்ன்றது ஒரு பேக்கேஜ், ஹோம் பேஜ், வீடியோஸ்ன்றதுலாம் தனித்தனி ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்மளுக்கு கொடுக்குது. சோ இதெல்லாம் பேக்கேஜஸ். ஓகேங்களா? அண்ட் கிளாஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ். ஆமா, கிளாஸ்ன்றது பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? வேரியபிள்ஸ்ன்றது நான் என்னன்னு சொல்றேன். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட கிரியேட் பண்ணிட்டோமா? Facebookன்றது ஒரு ப்ராஜெக்ட். இதுக்குள்ள போயிட்டு சோர்ஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா? SRCன்றது சோர்ஸ்.
நான் இதுக்குள்ள போயிட்டு இங்க பாருங்க பேக்கேஜ்னு வருதா? ஆமா. பேக்கேஜ். நான் பேக்கேஜ்ல என்ன கொடுக்கலாம்? நான் Facebookன்னு கொடுத்துட்டேன். லாகின் பேஜ்ன்னு கொடுக்கலாமா? எஸ்ஆர்சி போயிட்டு SRC போயிட்டு பேக்கேஜ். நியூல பேக்கேஜ். ஓகே. ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா லாகின் பேஜ்னு ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. நான் இன்னொன்னு வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன். ஹோம் பேஜ். ஓகே. இப்படின்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ள பேக்கேஜ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? பேக்கேஜ்க்குள்ளதான் இது மூணுமே இருக்கும். சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன, நான் கிளாஸ் கிரியேட் பண்ணலாமா? லாகின் பேஜ்ல போயிட்டு நான் நியூ போயிட்டு இதே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் எந்த பேக்கேஜுக்கு நீங்க கிளாஸ் கிரியேட் பண்றீங்களோ அதுக்கு இதுக்கு போயிட்டு கிளாஸ்னு ஒண்ணு கிரியேட் பண்றீங்க. நான் சும்மா வந்து டே 1ன்னு கிரியேட் பண்றேன். ஓகே. இது கிளாஸ். கரெக்டா? டே 1ன்றது என்ன? கிளாஸ். அதுவே ரெப்ரசென்ட் பண்ணுது கிளாஸ்னு. இங்க பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் எம்டியா இருக்கிறதுனால எம்டியா இங்க காட்டுது. லாகின் பேஜ்க்கு கிளாஸ்னு ஒண்ணு இருக்கிறதுனால இங்க கிளாஸ் காட்டுது. இங்க ஃபுல்லா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? டார்க்கா. டார்க்கா இருக்கு. கரெக்டா? சோ இது டே 1. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன். ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஒரு பேக்கேஜ்ன்ற ஹோம் பேஜ் லாகின் பேஜ் பண்ணேன். அந்த பேக்கேஜ்க்குள்ள நான் ஒரு கிளாஸ் டே 1. இதுதான் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் a class? Class is a collection of methods and variables. One second. Class is a collection of methods and variables ன்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? சோ இந்த கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்கும் அப்போ? Class is a collection of methods and variables. கரெக்டா? இப்போ நம்ம மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணலாமா அப்போ? நெக்ஸ்ட் இருக்கிறது மெத்தட் தானே. மெத்தட கிரியேட் பண்ணலாம். மெத்தட்னா என்னன்னா, வாட் இஸ் a மெத்தட்? செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு பி பெர்ஃபார்ம், செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இது மெத்தட வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்க டான்ஸ் ஆடுன்னு சொன்னா டான்ஸ் ஆடும், பாட்டு பாடுன்னு சொன்னா பாட்டு பாடும். ஓகேங்களா? இதுதான் மெத்தட். ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னா, நான் சொன்னேன் இங்க வர்ச்சுவல் மெஷின்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன், ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர்னு நான் சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த ஆப்ஜெக்ட். என்னன்னா கிரியேட்டட் அட் ரன் டைம். கரெக்டா? நீங்க ரன் டைம்ல தான் கிரியேட் ஆகும். ரன் டைம் மெமரி அலோகேஷன். இது ஆப்ஜெக்ட்ன்றது மெமரி அலோகேஷன் தான். எக்ஸாம் இது என்ன பண்ணா யூஸ் டு கால் a மெத்தட் யூசிங் ஆப்ஜெக்ட் we can call any methods. நீங்க துப்பாக்கி படம் பார்த்திருக்கீங்களா? விஜய் இது. ஓகே. விஜய்ல பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்லீப்பர் செல்லுடைய ஹெட்ட தானே கிளைமேக்ஸ்ல அழிச்சிடுவான். அழிச்சிட்டு ஒரு டயலாக் சொல்லுவான். நான் உன்னை அழிச்சிட்டேன், ஆனா ஸ்லீப்பர் செல் நான் அழிக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவன் இதுதான் அதோடைய மீனிங். சோ நான் ஹெட்ட அழிச்சிட்டேன்னா அவனுக்கு ஸ்லீப்பர் செல்லுக்கு கமாண்டே வராது. லைஃப் லாங் அவங்க கமாண்டுக்காக வெயிட் பண்ணியே செத்துடுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதுதானே அந்த கான்செப்ட். அதனாலதான் அவன் ஹெட்ட அழிச்சிட்டான். இப்போ ஸ்லீப்பர் செல்ஸ் எங்க இருந்தாலுமே ஹெட் கிட்ட இருந்து கமாண்ட் வரலன்னா ஸ்லீப்பர் செல்ஸால பெர்ஃபார்மே பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? இப்போ மெத்தடுன்றது ஸ்லீப்பர் செல். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ன்றது ஹெட். இவன் கிட்ட இருந்து இவனுக்கு கமாண்ட் வந்தாதான் இவன் பெர்ஃபார்மே பண்ணுவான். இவன் கிட்ட இருந்து நீங்க பாம் வைன்னு சொன்னாதான் ஸ்லீப்பர் செல் பாம்பே வைப்பான். இல்லைன்னா அவனுடைய வேலை சும்மாவே இருக்கிறது தான். ஓகேங்களா? சோ கிளாஸ் இஸ் a collection of methods and variables. மெத்தட்னா என்னன்னா செட் ஆஃப் ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம்ட். செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். நீ பாடுனா பாடும். ஓகேங்களா? ஆனா ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னா நீ கூப்பிட்டாதான் மெத்தட் வந்து பாடுமே. நீ கூப்பிட்டாதான் ஸ்லீப்பர் செல் வந்து பாம் வைப்பான். நீங்க கூப்பிட்டாதான் ஸ்லீப்பர் செல்ஸ் ஆகுவான். ஓகேங்களா? மெத்தடுன்றது செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு பி பெர்ஃபார்ம். ஆப்ஜெக்ட் வந்து மெத்தட கூப்பிடும். யூஸ் டு கால் a மெத்தட். ஓகே, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதா ராஜா? அது கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே. இல்ல லாஸ்ட் அக்கௌண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே. சோ இப்போ என்ன ஆகுதுன்னா நான் கிளாஸ் கிரியேட் ஆப்ஜெக்ட் வந்து ஹெட்,
மெத்தட் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ். என்னன்னா அது இவர் ஆப்ஜெக்ட் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாதான் வந்து அவர் மெத்தடுக்கு வந்து அவர் அவர் ஃபங்க்ஷன் ஆகுவார். ஆமா, அவர் ஃபங்க்ஷன் அவர். இதுதான் எஸ். பேஸ், இதுதான் பேஸ். உங்களுக்கு இந்த துப்பாக்கியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும் எல்லாமே. இப்ப நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாமா? எஸ் மேம். கிளாஸ்ன்றது நான் ஜஸ்ட் இங்க போயிட்டு பேக்கேஜ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு சொல்லிட்டு கிளாஸ் கொடுத்தேன். கரெக்டா? எஸ். ஆனா மெத்தடுன்றது என்னன்னா கிளாஸ்க்குள்ளேயே தான் வரும்னு சொல்லிட்டேன். கரெக்டா? கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்னு. சோ மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் உங்க உங்க நான் ஜஸ்ட் இது வந்து டே 1 பேட்ச்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? பேட்ச் டீடைல்ஸ். இதுதான் மெத்தட். இந்த பேட்ச் டீடைல்ன்றது தான் மெத்தட். ஓகேங்களா? ஓகே. நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்னா எக்லிப்ஸ்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும்னு நான் சொன்னேன். சோ நான் என்ன பண்ணேன்னா பேட்ச் டீடைல்ஸ்னு நான் ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் நான் கொடுத்து உங்ககிட்ட லேப்டாப் இருக்குல்ல? சிஸ்டம். யா, ஓகே. சோ யா, இப்ப பாத்தீங்கன்னா பேட்ச் டீடைல்ஸ்ன்றது தான் என் மெத்தட். நான் இத வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணாலே எனக்கு சஜஷன் காட்டுது. ஓ, நீங்க மெத்தட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்களான்னு கேக்குது. நான் ஆமான்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. இங்க இதுக்குள்ள நம்ம என்ன எழுதுவோம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட். பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு சஜஷன்ஸ் வருதுன்னு? எஸ். எனக்கு சஜஷன்ஸ் நிறைய வருதா? வருது. இதெல்லாம் எங்க இருந்து வருது? லைப்ரரி ஜேஆர்இ. யா, ஜேஆர்இல இருந்து தான் இதெல்லாம் வருது. சோ இது பேர் என்ன சொல்வேன்னா ஒரு மெத்தடுக்குள்ள பாடி இருக்கும். இல்ல பிசினஸ் லாஜிக் சொல்லலாம். இங்க நீங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகும். பேட்ச் டீடைல்ஸ்னு இருக்கா? நான் பேட்ச் டீடைல்ஸ்ல நேம் நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி. இந்த பேர் ராஜாவா? ராஜா. ஓகே. நம்மளுடைய பேட்ச் டைமிங் என்ன? நான் அதையே கொடுக்குறேன். டைமிங். பாத்தீங்களா எனக்கு கிரியேட் ஆச்சு. இதுக்குள்ள இருக்கிறது பேர் என்னன்னா பிசினஸ் லாஜிக் ஆர் பாடி. நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு சிஸ்ன்னு கொடுத்தாலே சிஸ் அவுட்னு கொடுத்த கத்துக்கோங்க. சிஸ் அவுட்னு கொடுத்தீங்கன்னா சஜஷன்ல இதுவே காட்டும். சஜஷனுக்கு எப்படி நான் இது பண்றது? கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இது வரும். எங்க போயிட்டு ஓகேவா? இப்ப இன்னொரு பாத்தீங்கன்னா anything that is given between இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்னெல்லாம் நான் கொடுக்கறேனோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நீங்க லாஜிக்கலி கரெக்டா கொடுங்க, லாஜிக்கலி தப்பா கூட கொடுங்க. நான் சும்மா ஸ்கிரிபிள் பண்றேன். ஸ்கிரிபிள்னே ஒரு மெத்தட். இப்ப மெத்தட் நான் எப்படி சஜஷன்ல வர வைப்பேன்? கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார் நான் கொடுக்கிறேன். யா, சிஸ் அவுட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். நான் என்ன பண்றேன்னா எனிதிங் தட் இஸ் கிவன் இன் டபுள் இது என்னவா வேணா இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் என்னது? மெத்தட். யா. சோ ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும்னு சொன்னா அண்ட் வேரியபிள்ஸ். நம்ம மெத்தட்ஸ் பார்த்துட்டோமா? இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னா என்னன்னா நீங்க இங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு பிரிண்ட் ஆகி இங்க காட்டும். ஓகேவா? அதுதான் இதுடைய வேலை. சிஸ்டம்ன்றது ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். இந்த ஜேஆர்இ இந்த ஜேஆர்இ இருக்குல்ல, இதுக்குள்ள இது ஒரு சிஸ்டம்ன்றது ஒரு கிளாஸ். இத கூப்பிட்டு இதோடைய வேலையை காட்டும். புரியுதுங்களா? ஏன் நம்மளுக்கு ஜேஆர்இ வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க ஜேஆர்இ என்ன பண்ணுதுன்னா சிஸ்டம்ன்ற ஒரு கிளாஸ்க்குள்ள சிஸ்டம்ன்றது என்ன பண்ணும்னா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகேங்களா?
சோ எனக்கு இதை எடுத்துட்டு வந்து எனக்கு ஜஸ்ட் லைக் தட் இது அப்படியே சஜஷன்ல கொடுத்து எனக்கு காட்டுது. கரெக்டா? எஸ் இதே மிஸ். நீங்க நோட்பேட்ல பண்ணீங்கன்னா வந்திருக்குமா? நோட்பேட்ல வராது. நோட்பேட்ல வராது. வராது கரெக்ட்டுங்களா? வராது. சோ எஸ். அதனால தான் நம்ம எக்லிப்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி 95% யூசர் நம்ம இதை தான் யூஸ் பண்றோம். சோ நான் ஓகே. இப்போ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நம்ம? ம் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? இந்த மெத்தட் எல்லாம் கூப்பிடும்னு சொன்னேன். ம். மெத்தடுடைய வேலை என்ன? ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது. ஆக்ஷன்ஸ் என்ன? நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி, டைமிங் ஆஃப் திஸ் பேட்ச், பேட்ச். இதெல்லாம் வந்து ஆக்ஷன். நீங்க ஓகே. லாஜிக்கலி கரெக்டான லாஜிக்கலி லைக் அந்த ஆக்ஷன் கரெக்டா கூட இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம். நீங்க ஓகே. சொல்றது ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டா கேக்குறது தான் மெத்தடுடைய வேலை. ஓகேங்களா? இப்போ எஸ். நான் ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண போறேன். ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ம் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட்னா என்ன? கிரியேட்டட் அட் ரன் டைம், யூஸ் டு கால் மெத்தட் யூசிங் ஆப்ஜெக்ட் வி கேன் கால் எனி மெத்தட்ஸ். ஓகேங்களா? நான் ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் எங்க தெரியுமா ரன் ஆகும்? ம். மெயின் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நீங்க எழுதுனது வந்து மெத்தட்ஸ். ஓகேவா? மெயின் மெத்தட்ல இருந்து தான் ப்ரோக்ராமே ரன் ஆகும். நீங்க மெயின் மெத்தட் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க ரன்னே ஆகாது. நான் ம் ரன் எப்படி கொடுப்பேன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் பாத்தீங்களா எனக்கு ரன் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் வருது. ம். ஓகே. வேறஸ் நான் இங்க போயிட்டு மெயின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா மெயின் மெத்தட் காட்டும். ஓகேவா? இப்ப போய் ஓகே. நீங்க ரன்னர்ஸ் கொடுங்க. ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்றது காட்டுது. நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணா கன்சோல்ல என்ன வருதுன்னா எம்டியா வருது. ஏன் எம்டியா வருது? தெரியல மேம். தெரியல. ஏன்னா நான் என்ன சொன்னேன்? ம். ஆப்ஜெக்ட் வந்து மெத்தட கூப்பிட்டாதான் அது வேலையே செய்யும். ஹெட்டே ஓகே. ஹெட்டே ஒண்ணுமே சொல்லலையா? அப்போ இவன் லைஃப் லாங் கம்முன்னு தானே இருப்பான். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. நான் என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஸ்லீப்பர் செல்லுடைய ஹெட். நான் இங்க ஆப்ஜெக்டே கூப்பிடலையே. ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். வந்து நீ ம். சிம்பிள் நீ இதை பண்ணு, பேட்ச் டைமிங் நீ வா அப்படின்னு ம். சொன்னா மட்டும்தான் வரும். ஓகே. நீங்க இந்த அம்மன் படம் பார்த்திருக்கீங்களா? இந்த பொட்டு வச்சு வாமா அம்மா நீ கூப்பிட்டாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு ம். சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ்ல பொட்டு வச்ச உடனே வரும். அதுதான் ஆமா. இது. ஓகே. நீங்க கூப்பிடாம இவங்க வரவே மாட்டாங்க. நீங்க மெத்தட கால் கூப்பிடாம பண்ணாதான் ஆப்ஜெக்ட்ல வந்து மெத்தட கால் பண்ணாதான் அது வந்து ஆமா. ரன் ஆகும். சோ இப்ப நான் மெயின் மெத்தட் இல்லைன்னா என்னால ப்ரோக்ராம் ரன் பண்ணவே முடியாது. சோ நான் ஓகே. மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். ம். ஆனா மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ம். ரன் ஆகுது. ம். ஆனா என்ன எம்டியா இருக்கு. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து மெத்தட கூப்பிடவே இல்லையே. நீ வந்து இத பண்ணுனாதான் வந்து பண்ணும். சோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட பண்ணலாமா? ம். எஸ். ஆப்ஜெக்ட் உடைய சின்டாக்ஸ் சாரி ஒன் செகண்ட். ஆப்ஜெக்ட் உடைய சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் object reference name equal to new class name. இதுதாங்க சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேஷன் உடைய சின்டாக்ஸ். ஓகே, புரியுதா? ஓகே. So, இப்ப நீங்க சொல்லுங்க இதுடைய நம்மளுடைய கிளாஸ் நேம் என்ன? டே 1. சூப்பர். டே நான் டே 1. தான் எழுதுறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தா டே 1 அதுவே எனக்கு காட்டுதா? எஸ். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஓ நீங்க கூப்பிட போற ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பெட் நேம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து சும்மா ஏபிசின்னு ஒரு பெட் நேம் வச்சுக்கிறேன். ஓகே. ஈக்குவல் டு நியூ நீங்க கொடுத்துருக்கனா நியூ. திரும்பி கிளாஸ் நேம் என்ன எனக்கு? என்னது? டே 1. டே 1. பாத்தீங்களா? ஓபன் அண்ட் க்ளோஸ் செமிகோலன் இல்லைன்னா எரர் காட்டும். ஓகே. இப்போ ஒரு மெத்தட் எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கால் அ மெத்தட் to call a method
ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் டாட் மெத்தட் நேம். ஓகேங்களா? ஓகே. இதுதான் சின்டாக்ஸ். இப்போ நான் வந்து மெத்தட கூப்பிடலாமா? நம்ம மெத்தட் எப்படி கூப்பிடுறது? ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் இங்க என்ன? நேம் ஆஃப் த எம்ப்ளாய். புரியல. நேம் ஆஃப் த எம்ப்ளாய். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம். பேட்ச் டீடைல்ஸ். இங்க பேட்ச் பாருங்க. டைமிங். இல்ல, கிளாஸ் நேம்ன்றது டே 1. கரெக்டா? எஸ். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்ன்றது நான் என்ன கொடுத்திருக்கேன் இங்க? டே 1. ஆப்ஜெக்ட் கிளாஸ் நேம்ன்றது டே 1. டே 1. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்ன்றது நான் ஏபிசின்னு கொடுத்திருக்கேன். அப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் என்ன? ஏபிசி. எப்படி கால் பண்ணுவீங்க ஒரு மெத்தட? ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் ம். மெத்தட் நேம். சோ இப்போ உங்களுக்கு ஏபிசி டாட் எந்த மெத்தட் வேணும்? சஜஷன்ஸ்லயே பேட்ச் உங்களுக்கு காட்டுறாங்க. டீடைல். பேட்ச் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் பேட்ச் டைமிங். ஏபிசி abc டாட் பேட்ச் டைமிங். ஸ்கிரிபிள். நான் ஸ்கிரிபிள் Scribble. கொடுக்குறேன். ஓகே. நான் இப்போ ரன் பண்றேன். எஸ். வந்துட்டாங்களா? எஸ் மேம். ஆனா நான் பேட்ச் டைமிங்க கூப்பிடவே இல்ல. அப்ப பேட்ச் டைமிங் வரல பாத்தீங்களா? ஏன்னா இந்த ஹெட் வந்து பேட்ச் கூப்பிடவே இல்ல. எஸ். கூப்பிட்டா மட்டும்தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? செட் ஆஃப் ஆக்ஷன் வில் பி பெர்ஃபார்ம்ட். இல்லனா நோ ஆக்ஷன் வில் பி பெர்ஃபார்ம்ட். கரெக்டா? ஓகே. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? எஸ். புரிஞ்சிச்சுங்களா? எஸ் மேம். ஓகே. இது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே. எடுத்துக்கிட்டீங்களா? எஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம். ப்ராஜெக்ட்டுக்குள்ள பேக்கேஜ கிரியேட் பண்றோம். பேக்கேஜ்க்குள்ள கிளாஸ் கிரியேட் பண்றோம். கிளாஸ்க்குள்ள மெத்தட், வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? எஸ். நீங்க எனக்கு நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு நிறைய பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறீங்க. நிறைய உங்க சொந்தமா நீங்களே இந்த மாதிரிலாம் எழுத போறீங்க. சும்மா எம்ப்ளாயி ஐடி ஆனா உங்களுக்கு டாஸ்க்கும் கொடுப்பேன். நீங்க டாஸ்கையும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேடம். இந்த ஏபிசி கிரியேட் பண்றோம்ல, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா. ஓகே. திரும்பி நான் சொல்றேன். எஸ். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண. ஓகேங்களா? நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட். இது சின்டாக்ஸ். இது வந்து இதெல்லாம் நீங்க பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் சின்டாக்ஸ். சோ ஓகே. சின்டாக்ஸ படி பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு கரெக்டா? கிளாஸ் நேம் என்ன? கிளாஸ் நேம் டே 1. டே 1. இப்போ நான் ஃபேஸ்புக் லாகின்னே வச்சுக்கோங்க. சோ நான் ஃபேஸ்புக் லாகின் அப்படின்றது நீங்க ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னா உங்க இஷ்டத்துக்கு ஏதோ வேணும். நான் ராஜான்னு கூட வைப்பேன். ஆனா உங்களுடைய ரிலேட்டடா இருக்கணும். இப்போ நான் பேட்ச் டீடைல்ஸ் பேட்ச் பத்தி தான் எடுக்கிறேன். சோ நான் பேட்ச் அப்படின்னு கூட கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? நியூ இருக்கா? நியூ கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்ன? டே 1. டே 1. எரர் அடிக்குதா? கம்பைல் டைம் எரர் அடிக்குதா? ஏன் எரர் அடிக்குது? அங்க பாருங்க, க்ளோஸ் அண்ட் ஓபன் பிரேசஸ். ஓகே. இப்போ ஒரு மெத்தட் எப்படி கால் பண்ணுவீங்க? டு கால் அ மெத்தட், ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் மெத்தட் நேம். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எது? நியூ மேம். நீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க இத கம்பேர் பண்ணியே சொல்லுங்க. பேட்ச் மேம். கரெக்ட்டா? பேட்ச். எஸ் மேம். பேட்ச் டாட் பேட்ச் டீடைல்ஸ். எரர் வருது. ஏன்னா ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் இல்ல. இப்ப பாருங்க. ஓகே. இப்படிதான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? யா. இதெல்லாம் நீங்க நாளைக்கு பண்ண போறீங்க. இப்ப இன்னொன்னு நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எழுதுறதுக்குன்னு ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு இருக்கு. கோடிங் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா பாஸ்கல் நோட்டேஷன், கேமல் நோட்டேஷன் இருக்கும். ஓகேங்களா?
ஓகே. சோ இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க என் இஷ்டத்துக்கு நான் எழுதல. நான் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன் எஸ் நான் கோடிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்றேன்னா, உங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்திருப்பாங்க. எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் கழிச்சு வர எந்த ஒரு சென்டென்ஸ், மை நேம் இஸ் அனிதா டாட் ஐ எம் ஃப்ரம் சென்னை. பாத்தீங்களா? மைன்ன்றது ஒரு கேப்ஸ்ல எழுதுறோம். அனிதான்றதையும் கேப்ஸ்ல கொடுக்குறேன். ஃபுல் ஸ்டாப் கழிச்சு ஐன்றதையும் கேப்ஸ்ல கொடுக்குறேன். சென்னைன்றதையும் கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன். சி இப்படி கூட கொடுத்துக்கலாம்ல. இப்படி தானே கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலயே சென்டென்ஸ் ரைட் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட்டர் கேப்சூல். யா. சோ அந்த மாதிரி தான் நம்ம கோடிங்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. எப்படி எழுதணும்னு. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் அதுதான் கோடிங் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா பாஸ்கல் நோட்டேஷன், கேமல் நோட்டேஷன் இருக்கும். பாஸ்கல் நோட்டேஷன்னா ஒண்ணுமே இல்ல. என் பேர் என்ன என் பேர் வந்து உங்க பேர் என்ன? ராஜா ராஜாராமன். எஸ் ராஜா ராம். நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஈச் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். ராஜான்ன்றது உங்க நேம், ராம்ன்றது உங்க நேம். சோ ஈச் வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இப்படி வரும். ஓகேவா? என் பேர் பாத்தீங்கன்னா அனிதா ஜெகநாதன். கரெக்டா? ஓகே. ஓகே. இப்போ வந்து நீங்க என்ன என்ன வேற உங்க அம்மா பேர் சொல்லுங்க, இல்ல உங்க அப்பா பேர் or வேற ஏதாவது. ஓகே. ஃபேஸ்புக் லாகின். பாத்தீங்களா? ஈச் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல். இது ஃபேஸ்புக் ஒரு வேர்டு, லாகின்ன்றது ஒரு வேர்டு. இது கேபிட்டல். கரெக்டா? எஸ் இப்போ தீனா சித்திகான்னு சொல்றது அதேதான். டீன்ன்றது கேப்ஸ், எஸ்ன்ன்றது ஒரு இது. 1 செகண்ட். டிஃபரண்ட். So each word's first letter should be capital. ஓகேங்களா? இதை நான் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்? 1 செகண்ட். ஓகே. ஈச் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். இந்த பாஸ்கல் நோட்டேஷனை நான் எங்க ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம், கிளாஸ் நேம்ல ஃபாலோ பண்ணிருப்பேன். நம்ம இப்ப அப்படியே போலாமா? நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன? லாகின் பேஜ் டே 1. லாகின் டே 1ன்றது கிளாஸ், லாகின் பேஜ்ன்றது பேக்கேஜ், ப்ராஜெக்ட் தான் நான் கேட்டேன். ப்ராஜெக்ட் ஃபேஸ்புக். யா. ஃபேஸ்புக்ன்றது ப்ராஜெக்டா? எஸ் அது மாதிரி இங்க எம்ப்ளாயி டீடைல்ஸ்ன்றது ஒரு பேக்கேஜ் ப்ராஜெக்டா? குக்கும்பர் நியூ வெர்ஷன்ன்றது ஒரு பேக்கேஜா ப்ராஜெக்டா? ப்ராஜெக்ட். நான் எப்படி கொடுத்திருக்கேன்? ஃபர்ஸ்ட் லெட்டர் எவ்ரி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் தி லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்கா? ஈச் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வில் பி இன் கேபிட்டல். எம்ப்ளாயி டீடைல்ஸ். கரெக்டா? எஸ் அப்படிதான் நான் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சோ ப்ராஜெக்ட்லயும் நான் அதுதான் ஃபாலோ பண்றேன், கிளாஸ்லயும் நான் அதுதான் ஃபாலோ பண்ணிருப்பேன். டே 1 இருங்க, நான் இல்லைன்னா இங்க பாருங்க, நான் வேற என்ன கிளாஸ் கொடுத்திருப்பேன். எம்ப்ளாயி டீடைல்ஸ் கிளாஸ் எப்படி எழுதியிருக்கேன்? எம்ப்ளாயி டீடைல்ஸ், கம்பெனி இன்ஃபோ, எஜுகேட், ஈவன் நம்பர்ஸ் எப்படி எழுதியிருக்கேன்? ஈச் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல். கரெக்ட்டுங்களா? சோ இந்த பாஸ்கல் நோட்டேஷனை நான் எங்க ஃபாலோ பண்ணுவேன்னா ப்ராஜெக்ட் நேம், கிளாஸ் நேம்ல தான் ஃபாலோ பண்ணுவேன். கரெக்டா? ஓகே. நான் பாருங்க இதையே இப்படி எழுதுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே. கேமல் நோட்டேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். கேமல் நோட்டேஷன்னா என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்
ஃபர்ஸ்ட் வேர்ட் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் ஸ்மாலா இருக்கும். ரிமைனிங் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, அனிதான்றது ஃபர்ஸ்ட் வேர்ட் உடைய இது வந்து ஸ்மால்ல தான் இருக்கு, கரெக்டா? ம், ம். செகண்ட் வேர்ட்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்கே போயிடுவேன். ஜெகநாதன். நெக்ஸ்ட் டெக்னாலஜி, சென்னை. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வேர்டு உடைய இது மட்டும்தான் ஸ்மால் இருக்கும். ரிமைனிங் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் உடைய லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல்ல வரும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே. இப்போ உங்களது பேர் வந்து ராஜாராமா. நம்ம எஸ். இங்க எப்படி எழுதணும்? ஆர் கேப்ஸ்ல எழுதிட்டு ராமும் கேப்ஸ்ல. ராம் கேப்சூல். இங்க எப்படி எழுதுவோம்? ராஜா ராம் ராமன் கேப்சூல். சென்னை டெக்னாலஜி. ஓகே, ஓகே. ஆவடி அண்ணா நகர். புரியுதுங்களா? ஓகே. சோ இதெல்லாம் எங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபாலோட் இன் ஆப்ஜெக்ட் நேம், மெத்தட் நேம், வேரியபிள் நேம். சரி, இப்போ ஆப்ஜெக்ட் நேம் போய் பார்க்கலாமா? மெத்தட் நேம் பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு எப்பவுமே ஸ்மால்ல இருக்கா, செகண்ட் வேர்டு பாருங்க கேப்ஸ்ல இருக்கு. கேப்சூல். கரெக்டா? எஸ். பேட்ச் டைமிங் பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், ரிமைனிங் உடைய வேர்டு எல்லாம் கேபிட்டல். கரெக்டா? ஃபர்ஸ்ட் எஸ். வேர்டு அந்த மாதிரி தான். சோ நான் ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் மெத்தடுக்கும் அப்படிதான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்ஜெக்ட் நேம் சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, நான் இங்க எழுத போதே உங்களுக்கு அப்படிதான் எழுதியிருக்கேன். ஓன் அண்டது ஸ்மால் லெட்டர், ரெஃபரன்ஸ் அண்டது கேப்ஸ், என் அண்டது கேப்ஸ். கரெக்டா? புரியுதுங்களா? ரெஃபர் நேம் கேப்சூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால். எஸ். கரெக்டா? எஸ். இங்க நான் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணா நான் வந்து இங்க கூட வேற டே 1 இப்படி எழுதிக்கிறேன். இதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ற கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எப்படி ஒரு பேக்கேஜ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு. இது வந்து நான் இல்லாத போது உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா இது அதோடைய ஸ்டெப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது. ஓகேங்களா? சிஸ் அவுட்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்கணும். மெயின் மெத்தட் தான் ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் வில் ஸ்டார்ட் அப்படின்னு. டைப் மெயின் அண்ட் பிரஸ் கண்ட்ரோல் அண்ட் ஸ்பேஸ். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் உடைய சின்டாக்ஸ் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணும், நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இதோட போதுமா? நான் இன்னும் கொஞ்சம் எடுக்கட்டுமா? நான் வந்து கம்பல் பண்ணல. ஏன்னா நீங்க நீங்க கத்துக்கிட்டு நீங்க பேஸ் ஸ்ட்ராங் ஆகணும். நான் என்கிட்ட சீக்கிரமா கத்துட்டு போய் நீங்க அங்க போய் மா இதாயிடுவீங்க. சோ உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு, நான் எதுக்கும் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம திரும்பி கனெக்ட் பண்ணலாம், நாளைக்கு கூட நம்ம திரும்பி ரிவிஷனுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஃபைன். இல்லைன்னா இல்ல எனக்கு எல்லாமே ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸையும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் எனக்கு ஓகே. ஓகே மேம், பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். சோ இப்போ நான் டே 2க்கு போக போறேன். ஓகேங்களா? லாஸ்டா நீங்க எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கோங்க, நான் டாஸ்க்கும் கொடுப்பேன். ஓகே. டேட் இல்ல வேண்டாம். ஆக்சுவலி டே 2 பண்ணணும்னா நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். ஓகே, என்னன்னா இப்ப வந்து நான் பாட்டுக்கு எல்லாமே பண்ணேன், கரெக்டா? எஸ். இதெல்லாம் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா தான் ம். என்னால உங்களுக்கு டே 2வே நடத்த முடியும். ஓகே. ஏன்னா டே 2ல டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ்லாம் இருக்கு. ம். சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரணும். அப்படின்னா நீங்க பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களால முடியும். ஓகே, ஓகே. ஓகே. இப்ப என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து போட்டோ எடுத்துக்கோங்க. ஒன் செகண்ட். ஓகே, ஓகே. ஒன் மினிட். ஓகே. 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 ஓகே.
எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்க. ஓகே ரைட். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்க போறேன். ம். அது ஆல்ரெடி வாட்ஸ்அப் சாட்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தீனான்றவங்க சொன்ன பாத்தீங்களா, அவங்க டெய்லி அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு நான் வந்து கம்பேர் பண்ணல, அவங்களையும் உங்களையும்னா நான் கம்பேரே பண்ணல. பட் ஸ்டில் நீங்க ஒரு வே, அவங்க ஒரு வே. சோ எனக்கு எப்படி வேணும்னா, நீங்க கொஞ்சம் அட்டென்டிவா, கொஞ்சம் நீங்க நீங்க கொஞ்சம் நிறையவே படிக்கணும். ஓகேங்களா? எஸ். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப்ல வருது இல்ல? தீனா, சாரி ராஜா. எஸ் மேம். சோ எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இதுல உங்களுக்கு சொல்லி தராதது என்ன இருந்ததுன்னா நீங்க விட்டுருங்க. ஆனா நீங்க கண்டிப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாம நாளைக்கு வந்துடாதீங்க. அண்ட் அதுல வந்திருக்க 1 மார்க் கொஸ்டின் மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அதுக்கும் நீங்க எனக்கு கையால எழுதி நோட்ஸ் அனுப்ப போறீங்க. ஓகேங்களா? ஏன் நான் கையால எழுத சொல்றேன்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு நீங்க அதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது தெரியாதது இருந்ததுன்னு கூட கேளுங்க. அண்ட் அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கூகுள்ல இருந்து கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க அதெல்லாம் ஹேண்ட் ரிட்டனா நீங்க எழுதணும். டே 1 அண்ட் டே 2 கிளாஸ் மட்டும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கண்டிப்பா நான் கேட்பேன். ஏன்னா இதெல்லாம் தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். சோ நீங்க இத நாளைக்கு வரும்போது நீங்க இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே ஃபைன். நாளைக்கு பார்க்கலாம் ராஜா. ஓகே மேம். யா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.